ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜிக்கி பேசுகிறேன். வெகு நாட்களுக்கு பிறகு என்னுடைய ஜேகே உலக சகோதர சகோதரிகள், ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், பெரியவர்கள் அனைவருக்கும் எனது தாழ்மையான நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நீங்கள் அனைவரும் நலமுடன் இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். வெகு நாட்களுக்கு பிறகு உங்களை இன்று சந்திக்க வந்திருக்கிறேன். ஏனென்றால் உண்மையை சொல்லப்போனால் எனக்கு யூடியூப்பில் என்ன செய்வதென்றே தெரியவில்லை. ஏன்னா ஒரு பிரச்சனைகளும் அந்தளவுக்கு போய்கிட்டு இருக்கு. அதனால் கொஞ்சம் தடுமாறி நின்று இருக்கேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அதனால் இந்த நேரத்துக்கு லூசி அவர்களை போட்டுக்கொண்டு இருக்கிறேன். அது எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் செய்யும் வேலைகளை விட அது உங்களுக்கு நிரம்பவும் பிடித்திருக்கிறது என்று எனக்கு தெரிகிறது. இருந்தாலும் இடையில் உங்களுடன் பேச ஆசைப்பட்டேன். என்னென்னா இன்றைக்கி யூடியூப்பில் நிறைய சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. எதையும் நாம் சொல்ல வேண்டாம். அவர்கள் விருப்பங்கள் அது. மக்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். நல்லதோ கெட்டதோ மக்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அதை அவர்கள் செய்கிறார்கள். மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் போர் அடித்து தானே போய்விடும். இப்போது நான் அப்படித்தான் யோசிக்கிறேன். நிறைய விரும்பி மக்களுக்கு பிடிக்கவில்லையோ என்ற ஒரு யோசனை வருகிறது. இருந்தாலும் நாம் எடுத்துக்கொண்ட வேலையை கரெக்டாக செய்வோம் என்ற நினைப்பில் நான் செய்து கொண்டிருக்கிறேன். பிறகு இது அரசியல்களிலும் சரி, யூடியூப்பை திறந்தாலும் சரி, இதுவுமே ஒன்றும் பிரச்சனை என்று ஓடிக்கொண்டிருக்கிறது. இதில் நல்ல விஷயங்கள் என்னவோ அதை நாம் எடுத்துக்கொள்ளுவோம். அதன் பின் தொடர்ந்து போவோம். கெட்ட விஷயங்களை தவிர்த்து விடுவோம். மற்றபடி எல்லோரும் நலமுடன் இருக்கிறீர்களா? என்னென்னா நான் முன்னாடியெல்லாம் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. வீக்கெண்டில் சாட்டர்டே சண்டே அதுவும் குடும்பத்துடன் செல்லுங்கள். ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் நேரம் ஒதுக்கி குடும்பத்துடன் ஹாப்பினஸை கொண்டாடுங்கள். உங்களுக்கு இந்த காலத்தில் காசு கிடைச்சிரும். காசு கிடைக்கிறது உழைச்சா காசு உண்டு, பெரிய விஷயமே இல்லை. ஆனால் அந்த ஹாப்பினஸ் உங்களுக்கு கிடைக்கிறது தான் கஷ்டமாக இருக்குது. அதை இழந்து விடாதீர்கள் என்று எப்பவும் போல் உங்களுக்கு இப்போவும் சொல்லுகிறேன். நீங்கள் அதை இழக்காமல் வாரம் ஒரு நாள் சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ எப்பொழுது கேப் கிடைக்கிறதோ மனைவி குழந்தைகளுடன் சற்று வெளியே கோயிலோ அல்லது நமக்கு சென்னையில் பீச்சு தான், பீச்சோ எங்கேயோ இல்லையே கோயில் குளங்கள், நேரம் லீவு கிடைத்தால் வெளியூரோ எங்கேயோ ஒரு வாரத்தில் ஒரு நாள் 2 நாள். நாம் 1000 பிரச்சனைகளுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதில் இது ஒரு மாற்றங்களை உண்டு பண்ணும், மனநிறைவை கொடுக்கும். கோயிலுக்கு சென்றீர்கள் என்றால் மனதுக்கு மாற்றங்களை கொடுக்கும். இதெல்லாம் இருக்கும். அதற்காகத்தான் சொல்லுகிறேன். நம்ம இந்த ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் கொஞ்சம் குறையும். அதாவது மன அழுத்தம், அதெல்லாம் வீட்டில் இருக்கும் பிரச்சனைகள் நிறைய குடும்பம்னா எல்லா பிரச்சனையும் இருக்கும். அதிலிருந்து நாம் சற்று வெளியே சென்று வந்தால், பெரியவர்கள் இருந்தால் அவர்களையும் கூட்டிக் கொண்டு செல்லுங்கள். அம்மா அப்பா அவர்களை யார் கூட்டிக் கொண்டு செல்வார்கள்? அவர்களுக்கும் மன அழுத்தம் இருக்கும் இல்லையா? அவர்களையும் கூட்டிக் கொண்டு செல்லுங்கள். மரியாதையுடன் அவர்களை நடத்துங்கள். பெரியவர்களை என்றும் அவமதிக்காதீர்கள். அது நாம் பெரியவர்களாகும்போது தான் அந்த கஷ்டம் தெரியும். தாத்தா பாட்டி பேரன் பிள்ளைகள் அவமதிக்காதீர்கள். அதேபோல் மாமனார் மாமியார், அது மருமகனாகட்டும் மகளாகட்டும் மருமகளாகட்டும் யாரும் பெரியவர்களை அவமதிக்காதீர்கள். உலகத்தில் கிடைக்காத ஒரு விஷயம் அன்பு. அந்த அன்பை அவர்களுக்கு கொடுக்காமல் விட்டு விடாதீர்கள். எத்தனை காசு பணம் இருந்தாலும் வயதானவர்களுக்கு அந்த அன்பு தான் தேவை. அதை கொடுங்கள். கொஞ்சம் சில கஷ்டங்கள் இருக்கும், அதையெல்லாம் இல்லை என்று சொல்லவில்லை. நாமும் அதே நிலையை அடைய வெகு காலங்கள் இல்லையா? எல்லாரும் அந்த நிலைக்கு போய்த்தான் நாம் இறப்பை சந்திப்போம். இது இயல்பு எல்லா மனிதர்களுக்கும். இதையெல்லாம் யோசனையில் வைத்துக்கொண்டு அனைவரும் சந்தோஷத்துடன் இருக்கவும் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.